கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28வது வசனங்கள். எரேமியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 மற்றும் 28. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், நுகம் என்பது எதை குறிக்கின்றது? பாரத்தை குறிக்கின்ற ஒன்று, மிகுதியான வேதனையை குறிக்கின்ற ஒன்று, கண்ணீரை, அவமானத்தின் பாதையை, நிந்தையின் பாதையை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. நுகம் எந்த இடத்திலே இருந்து வருகிறது என்றால், நாம் கிராமங்களிலே நாம் பார்த்திருப்போம். அப்பொழுதெல்லாம் மாடுகளை வைத்து வண்டிகளை இயக்குவார்கள். ஒரு பாரங்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது மாட்டு வண்டி என்று சொல்லக்கூடிய அந்த வாகனத்தில் பொருட்களை ஏற்றிவிட்டு 2 மாடுகளை அந்த வண்டியோடு இணைத்து அந்த மாடுகளை கொண்டு அந்த பொருட்களை கொண்டு போவார்கள். இன்று கூட ஆங்காங்கே நாம் பார்க்க முடியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, அந்த வண்டியையும் மாடுகளும் இணைக்கின்ற அந்த பொருளுக்கு பெயர்தான் நுகம். அந்த நுகம் எதை குறிக்கிறது? பாரத்தை குறிக்கின்ற ஒன்று. இங்கே கர்த்தருடைய தாசன் என்ன சொல்லுகின்றார்? மனிதன் தன்னுடைய இளம் பிராயத்தில், அவன் சிறிய வயதுள்ளவனாக இருக்கும் பொழுதே அவன் நுகத்தை சுமப்பது, இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக, கஷ்டங்களின் வழியாக, போராட்டங்களுக்குள்ளாக, நிந்தைகளுக்குள்ளாக, அல்லது அவன் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்துகின்ற ஒரு மகனாக கடந்து வருதல் என்பது அவனுக்கு மிகவும் பிரயோஜனமான ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்டதான அந்த பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த மனிதனை என்ன செய்ய முடியாது? செவ்வைப்படுத்தவே முடியாது. ஆகவே தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது மனுஷனுக்கு நல்லது. இளமையில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனை எது பக்குவப்படுத்தும் என்றால், பாடுகளும் அந்த கடினமான சூழ்நிலைகளும் தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துமே தவிர, அவனுக்கு சகலமும் சௌகரியமாக இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்யாது? பக்குவப்படவே படாது. இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிள்ளை வளர்க்கப்படும் பொழுது அந்த கஷ்டத்தை அறிந்து ஒரு பிள்ளை வளருமானால், பசி என்றால் என்ன என்பதை அறிந்திருக்குமானால், பெற்றோர் எங்களை எந்த விதத்தில் கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வைக்கின்றார்கள், எங்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள், எங்களுக்கு வேண்டியதை செய்து தருகிறார்கள், அவர்களுக்கு எப்படி வருமானம் வருகிறது, அவர்கள் ஒரு 10 ரூபாய் சம்பாதிப்பதற்கு அவர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் பிள்ளைகள் அறிந்து அதை பார்த்து வளருமானால், அந்த பிள்ளைகள் பெரியவர்களாகும் பொழுது அவர்களுக்கு பணத்தின் அருமையும் தெரியும். பெரியோர்களை, குறிப்பாக தங்களை அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த பெற்றோர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதும் தெரியும். ஒரு சில குடும்பங்களில் பெற்றோர் என்ன செய்கின்றார்கள்? என் பிள்ளைக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் நான் காண்பித்து விடக்கூடாது என்று சொல்லி அந்த பிள்ளைகள் நினைப்பதற்கு முன்பதாகவே, அல்லது கேட்பதற்கு முன்பதாகவே, அல்லது கேட்ட அடுத்த நொடி பொழுதே அது எதுவாக இருந்தாலும் அதை உடனே வாங்கி தருகின்ற ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். அவர்களை நான் நேரடியாக குற்றம் சாட்டவும் நான் விரும்பவில்லை. அப்படி அந்த குழந்தையை பார்த்து கொள்வதற்கான பலன் அவர்களுக்கு இருக்கிறது, அதுவும் தவறல்ல. ஆனால் அப்படி வளர்கின்ற பிள்ளைகளில் அநேகர் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வளர்ந்த பிறகு அவர்களால் ஒரு சின்ன
தோல்வியை அல்லது ஒரு ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக மாறிவிடுகின்றார்கள். பெற்றோரை அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமோ அல்லது அவர்களை மதிக்க வேண்டும் என்ற எண்ணமோ அவர்களுக்கு வருவதில்லை. காரணம், அவர்கள் தாங்களே வளர்ந்ததைப் போல அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? அநேக முறை நினைத்து கொள்ளுகிறார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இளம் பிராயத்தில் மனுஷன் நுகத்தை சுமப்பது அவனுக்கு நல்லது. அந்த பாடுகள், அந்த கஷ்டங்கள், அந்த நிந்தைகள், ஏமாற்றங்கள் இல்லை என்பது, தோல்வி என்பது எவ்வளவு வலியானது என்று தெரிந்தால்தான் அவன் ஜெயிப்பதற்கான முயற்சியை அவன் எடுப்பான். ஸோ தோல்வி அந்த மனிதனை அங்கே பக்குவப்படுத்துகிறது. அவன் இல்லை என்கிற கஷ்டம் அந்த மனிதனுக்குள்ளாக வரும் பொழுது தான் நான் இல்லாதவனாக இருப்பதினால் எவ்வளவு அவமானத்திற்குட்படுத்தப்படுகின்றேன், என் உறவுகளோ என் நண்பர்களோ என்னை சுற்றி இருக்கிறவர்களோ என்னிடத்தில் இல்லை என்ற ஒரே காரணத்தினாலே என்னை அற்பமாக நினைக்கின்றார்களே என்ற அந்த வெறி, அந்த வலி அவனுக்கு வரும்பொழுது தான் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இளமையிலே மனுஷன் நுகத்தை சுமப்பது நல்லது. அதை அவன் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை எப்படி எடுத்துக்கொள்ள, இந்த பாடுகளின் நேரத்தில் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், யாரோ எனக்கு தீங்கு செய்து விட்டார்கள், யாரோ என் வாழ்க்கையை கெடுத்து விட்டார்கள், ஆகவே நான் இப்படி கஷ்டப்படுகின்றேன் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று மௌனமாய் தனித்து இருக்க கடவன். அவன் தனித்து மௌனமாய் இருக்க வேண்டும். அவரே, கடவுளே இதை என் வாழ்க்கையில் அனுமதித்தார் என்று சொல்லி அவன் தனித்து மௌனமாய், அப்படி என்றால் என்ன, பொறுமையோடு கூட அந்த பாடுகளை அவன் சகிக்க வேண்டும். நான் துவக்கத்திலே சொன்னேன், ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவது பாடுகளும் அவன் கடந்து வருகிறதான கடினமான பாதையும் தான். ஆகவே இந்த மனிதன் தனக்கு நேரிட்டிருக்கிறதான அந்த துன்பத்தின் பாதை, அந்த கடினமான சூழ்நிலையை அவன் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், கடவுள் இதை என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கின்றார். ஒரு நோக்கத்தோடு கடவுள் அனுமதித்திருக்கின்றார். இதன் மூலமாய் கடவுள் ஏதோ ஒன்றை எனக்கு சொல்லித்தர ஆண்டவர் விரும்புகிறார், அல்லது ஏதோ ஒன்றிற்காக ஆண்டவர் என்னை பக்குவப்படுத்துகின்றார், தயார்படுத்துகின்றார். ஆகவே இதை நான் பொறுமையோடு கூட ஏற்றுக்கொண்டு நான் இதை சகித்து கொள்ளுவேன். இதில் நான் கடந்து வரும்பொழுது இதிலிருந்து கற்றுக்கொள்ளும்படியாய் கடவுள் எனக்கு அனுமதிக்கின்ற காரியங்களை நான் கற்றுக்கொள்வேன் என்று சொல்லி இந்த பாடுகளின் நேரத்தை அவன் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் பொழுது 31வது வசனம் அதே அதிகாரத்தில் சொல்லுகிறது, ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் அனுபவித்து கொண்டிருக்கிறதான இந்த பாடுகளாக இருந்தாலும், இந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், இந்த வேதனைகளாக இருந்தாலும், அவமானங்களாக இருந்தாலும், நிந்தைகளாக இருந்தாலும், கஷ்டங்களாக இருந்தாலும், எங்கே நம்மை கொண்டு போகிறது என்றால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு நேராக கொண்டு போகிறது. வனாந்திரம் இல்லாமல் அவர்களுக்கு கானான் தேசம் இல்லை. தாவீதை குறித்து பல நாட்களில் நான் பேசியிருக்கிறோம். தாவீதிற்கான பாடுகள் இல்லாமல் அவருக்கு சிங்காசனம் இல்லை. இயேசு கிறிஸ்துவும் அந்த உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போனதினாலே தான் இன்றைக்கு அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஸோ அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நுகத்தை சுமப்பது நமக்கு நல்லது. இன்றைக்கு கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நுகங்களை அனுமதித்திருக்கலாம். அநேக விதத்தில் இன்றைக்கு சுமைகளாக, பாரங்களாக, அவமானங்களாக, நிந்தைகளாக நம்முடைய வாழ்க்கையை நசுக்கி கொண்டிருக்கலாம். கர்த்தரே இதை நம்மேல் வைத்தார். ஆண்டவர் இதை அனுமதித்தார். இதன் மூலமாய் கடவுளுடைய நாம மையப்படியும்படி ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட இருங்கள். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பாடுகளை
நிந்தைகளையும் அவமானங்களையும் கடினமான சூழ்நிலைகளையும் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கின்ற கடவுள், ஒரு நாளும் அவைகளால் நாங்கள் அழிந்து விடாமல் எங்களை அதிலே இருந்து தூக்கி எடுத்து எங்களை உயர்த்துவீர் கர்த்தாவே. எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் வனாந்தரத்திற்கு பிறகு ஒரு ஆண்டவரே செழிப்பான வாழ்க்கையை கண்டார்களோ, அதே வண்ணமாக எங்களுக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை நீர் வைத்திருக்கிறீர். ஏனென்றால் ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டீர். அணியனோடு இணைந்து ஜெபிக்கின்ற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்நாள் முழுவதும் எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.